செலிபிரிட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, லைவ் போடும்போது வந்து கேட்டிருக்கீங்க, உங்க அம்மா ஹோம் டூர் போடுங்க, உங்க அம்மா வீட்டோடது, அப்புறம் வந்து உங்க வீட்டோட ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு வந்து ஹோம் டூர் எடுக்க போறோம். வாங்க, புதுசா யாராச்சும் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேமராமேன் சிரிச்சுட்டே இருக்காங்க, எனக்கு சிரிப்பு வருது. பாடுகிறேன் நான் தாளோ பனிசே பூவிழித்தாளோ பொன்மணி தாளேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்சம். இப்போ எங்கள் வீடு வந்து மாடியில் இருக்குது. லாஸ்ட் வீடு தான் எங்கள் வீடு. இது வந்து எங்களுக்கு ஓன் ஹவுஸா இல்லை வந்து ரெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ரெண்ட்டு தான். மந்த்லி வந்து 5000. இப்போ வந்த உடனே இதுதான் எங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸு. ஒரு கேட் இருக்கு. ஆமாம், ஒரு கேட்டு, அதுக்குள்ளேயும் ஒரு கதவு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா குட்டியாக ஒரு ரூம் இருக்கும். வந்த உடனே நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஃப்ரிட்ஜ் வேறு எங்கேயும் வைக்க இடம் இல்லை, அதனால் வந்து எங்கேயும் வச்சுருக்கோம். இதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் வந்தாச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது பார்ப்போமா? ஒன்றுமே இல்லை. பாப்பா இருந்தானா தான் நாங்கள் ஏதாவது வாங்கி வச்சுருப்போம். இப்போ வந்து எதுவுமே இல்லை. அந்த ஃப்ரிட்ஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா கிச்சன், ஃப்ரண்ட் கிச்சன், அப்புறம் வந்து பூஜை ரூம் இருக்குது. வந்த உடனே ஒரு ஹாலு, குட்டியாக ஒரு ஹாலு, அதில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் கிச்சன் இருக்குது. கிச்சன் லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஹால் பார்க்கலாமா? மெயின் ஹால் வந்து இதுதான். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு ஹால் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஹாலு, கிச்சன்லாம் பார்த்துருப்பீங்க. கிச்சனில் லாஸ்ட் காமிக்கிறேன். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு ஹால். நான் இந்த வீடை புதுசாக பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ வந்துட்டு அதை மியூட் பண்ணியா? ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா பொருளெல்லாம் வைக்கவும் கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு பெருசாக தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது, ஓரளவுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ஃபோட்டோ. இது வந்து நான் லவ்வர்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணது. வீடியோவில் வந்து காமிச்சிருப்பீங்க. அழகாக இருக்கா? நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு முருகர் ஃபோட்டோ, இதையும் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நம்ம ரம்யாக்கா வந்து பர்த்டேக்கு கொடுத்தது. முருகர் எப்படி அழகாக இருக்காரா, செல்லம். இந்த 2 டெடி இது ரெண்டுமே என்னோட பர்த்டேக்கு வந்தது. அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிஃப்ட் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன் யார் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முத்துமாரி சிஸ்டர் பார்லரில், அவங்க தான் கொடுத்தாங்க. இது வந்து கனகாக்கா கொடுத்தாங்க. அப்புறம் டிவி ஓடிட்டுருக்கு சார், வீடியோ எடுக்கிறதுனால மியூட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பெருசாக சொல்கிறதுக்கு இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இது வந்து வீடு பால் காய்ச்சும் போது எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது. இதுவும் அந்த ஃபோட்டோவும் விநாயகர். உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்த உடனே நம்மளுக்கு விநாயகர் தான் இருப்பார். வீடியோ எடுக்கும் போது எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் இந்த பொம்மை அப்புறம் இந்த சாமிலாம் காமிச்சேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலில் எங்கள் பாட்டிக்கு வந்து இந்த சைடு கட்டில் போட்டிருக்கோம். அந்த ஹாலில் தூங்குறவங்களுக்கு வந்து இங்கிட்டு வந்து பாத்ரூம், உள்ளே குளிக்கிறதுக்கு, அப்புறம் வந்துட்டு பாத்ரூம் தனியாக இருக்குது. இந்த சைடு ஒரு இது, அப்புறம் வந்து இந்த சைடு பார்க்கலாமா? கொஞ்சம் வீடு வந்து நீட்டாக இருக்காது, கசகசன் தான் இருக்கும். நாங்கள் வந்து டக்குன்னு பிளான் பண்ணி எடுத்தோம். பாப்பா இன்னொன்று வந்து ஊரில் இருக்கா, அதனால வரவங்களே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே. அப்புறம் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபோட்டோ அப்படியே மேலே. இது வந்து மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ஷூட் எடுத்தோம், அப்போ வந்து எடுத்த இந்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளாக்குமே அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. இது என்னது, வீடு பால் காய்ச்சுறப்ப அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இங்கே வந்து ரூம் இருக்குது, நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ. நேற்று லைவில் ஒரு அண்ணா உங்கள் மேரேஜ் சேரீயை காமிங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னோட மேரேஜ் சேரீயை பார்த்துக்கோங்க, ரெட் கலர். நல்லா இருக்கா? மேரேஜ் ஃபோட்டோ. அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஒரே ஹால்குள்ளேயே தான் இத்தனையுமே இருக்குது. சோப்போட்ட துணிலாம் இன்னைக்கு தான் எடுத்து வச்சு, இன்னும் மடிக்கலை. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த பொம்மைலாம் பாப்பாவோடது. அப்புறம் இந்த பொம்மையை பார்த்து பயந்துடாதீங்க, இது வந்து நான் ஹேர் கட் பண்ணேன். பார்லரில் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்கள்ல, ஸோ அது ஹேர் கட் பண்ணி பழகுனது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொஞ்சம் கேமரா வந்து
இதாயிருச்சு. இந்த ப்ரைஸ் வந்து பாப்பா ஆனுவல் டே டான்ஸ் ஆடினால, ஸோ அதுக்கு வந்து அவளுக்கு 3rd ப்ரைஸ் வாங்கினாங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து நான் ஆரி ஒர்க் போடுறதுக்கு பாக்ஸ் இப்போ எடுத்தேன்னா எல்லாமே விழுந்துரும், ஸோ அதை எடுக்க முடியாது. இது வந்து மேக்கப்பு, நான் வந்து மேக்கப் எனக்கு போட்டுக்கிறதுக்கு மேக்கப்பு, அப்புறம் வந்து பொம்மை வந்து வைக்கிறதுக்கு வேறு இடம் இல்லை, ஸோ அதனால் பின்னாடி அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்ப்போமா. இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்ன இருக்கும், இந்த சைடு வந்துட்டு எனக்கு நான் டெய்லி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கு, அப்புறம் வந்துட்டு லிப் பாமு, குங்குமம், அந்த மாதிரி ஐலைனர், காஜல் அது மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே வந்து பாப்பாவுக்கு பவுட்ரு அந்த மாதிரி. இது வந்து ஹோம்க்கு வீட்டோட பெர்ஃப்யூம். இது உள்ளே அப்படியே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இங்கே நான் பர்ஸு, இந்த மைக் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன், ஆனால் ரிசீவர் வந்து கீழே போட்டு உடச்சிட்டேன். அதேமாரி நான் சொல்லியிருப்பேன். கண்ணாடி நேற்று நாங்கள் வாங்கினோம். எப்படி இருக்கு இந்த கண்ணாடி? வந்து நேற்று பூக்குழி போனோம்ல, அப்போ வந்து வாங்கினது. அப்புறம் இங்கே வந்து இது எல்லாமே என்னோட ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், எங்கேயாவது வெளியில் போனால் செயின், இது எல்லாமே மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான், அதுக்குமே வீடியோ போட்டிருப்பேன். லிப்ஸ்டிக்கு, டோனரு, அப்புறம் வந்து இங்கே வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், பவுடர், அது எல்லாமே இருக்குது. சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு பூவு, பிளாஸ்டிக் பூ. இந்த பாக்ஸில் தான் நான் வந்து பிளாஸ்டிக் பூ வந்து வச்சுப்பேன், நிறையா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கலாமா, கீழே ஒரு டோர் இருக்குது, அதில் வந்துட்டு ஃபுல்லாமே வளையல், கண்ணாடி வளையல், பிளாஸ்டிக் வளையல், அது மாதிரி தான் நான் வந்து. ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் ரேரு. அதுக்கு பக்கத்தில் வந்து எங்களோட பேக் இருக்குது. இது கூடயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூடயே உட்காடுறதுக்கு வந்து சேர் கொடுப்பாங்க, ஒரு ஸ்டூல் மாதிரி கொடுப்பாங்களே, அதில் வந்துட்டு பேக் இருக்குது. அப்படியே இந்த சைடு ஃபோட்டோஸ் பார்ப்போமா. என்னோடய ஃப்ரேம்காகவே நீங்கள் வந்து ஹோம் டூர் போட சொன்னீங்களா என்னன்னு தெரியல, எப்படிக்கா இவ்வளோ ஃப்ரேம் வச்சுருக்கீங்க. இந்த ஃப்ரேம் வந்துட்டு எனக்கு வந்து மேரேஜ் ஆன புதுசில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது, எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கா சரியாக எதுக்குன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த இது கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து எனக்கு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் அம்மா வந்து கண்ணன் ராதை என்னோடய பால் காட்சிக்கு வந்து அந்த விநாயகர் கிளாக்கு, அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ இதை எடுத்து கொடுத்தாங்க. மேலே பாப்பா, இது வந்து இப்போ என் பிள்ளை எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்கா பாருங்கள். இது வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஷூட் எடுத்தோம்ல, ஸோ அதில் வந்து எடுத்தது. இது வந்து மேரேஜ் ஆல்பம், அத்தை மாமா, அப்புறம் வந்து அம்மு, அப்புறம் நான். இதுதான் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ. இன்னுமே ஃபோட்டோ நிறையா இருக்குது, அதெல்லாம் மாட்டுறதுக்கு இடம் இல்லை. இந்த இது வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு என்னோடய பர்த்டேக்கு, சாரி மேரேஜுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. அப்புறம் வந்து இந்த பொம்மை வந்து ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து பூக்குழிக்கு போகிறப்ப, சாரி தேரோட்டத்துக்கு போனப்போ வாங்கினது. இது வந்து பாப்பாவுக்கு. அப்புறம் வந்து இதுவுமே லவ்வர்ஸ் டேக்கு வாங்கினது தான், அந்த ஃபோட்டோ கூட வச்சு கொடுத்துருப்பேன், அழகாக இருக்கா. இதே ஒரு ஃபோட்டோ எடு. இது வந்து நம்ம லவ்வர்ஸ் டேக்கு அம்முக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். வேறு சொல்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் எதுவும் இருக்காது. இந்த சைடு ஒரு செல்ஃப் இருக்கும், அப்புறம் இந்த செல்ஃபில் வந்து நோட்டு, அப்புறம் பாப்பாவுக்கு விளாடுறது, ஹெல்மெட்டு, இந்த இதில் தான் நிறையா ஃப்ரேம் இருக்குது. அதை வந்து மாட்டுறதுக்கு இடம் இல்லை, மாட்டாமல் வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த இதுக்கு ஸ்க்ரீன் போடலான்னு நினச்சா, ஸ்க்ரீன் வந்து எதுக்கு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் எதுவும் போடலை. இங்கிட்ட ஒரு மிரர் வச்சுருக்கோம், இது ராமேஸ்வரம் போகிறப்ப நானும் எங்கள் அம்மாவும் சேமாக எடுத்தது. இது ஒரு மிரர். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே துணி மடிக்காமல் இருக்குது, ஹால், சாரி ரூமு. இந்த சைடு எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இங்கிட்ட வந்து இன்னொரு ரூமு, ஹால்குள்ளே வந்து இந்த இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு ரூம்குள்ளே போனோன்னா பாப்பா வந்து தூங்குறா, ஸோ சைலண்ட்டாக சும்மா மேட்டாப்பில் மட்டும் காமிச்சிடலாம். ஓகே வாங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா எஞ்சிபால, அப்படியே ரூம்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ளே வாங்க. இங்கே வந்து ஒரு ஃபேமிலி கட்டில், இந்த சைடு வந்து ஒரு பீரோலு, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் என்னைய வீடியோ போட சொன்னால் நான் எப்படி போடுறது, இதெல்லாம் என்னோடது. இது வந்து அம்மாவோடது, இது எங்கள் பாட்டி, பாப்பா. கீழே வந்து ஏதாவது பெட்ஷீட் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பீரோல்குள்ளே பார்க்கலாமா. இது வந்து என்னோடய பட்டு சாரீ, இந்த ரேக் ஃபுல்லாக பட்டு சாரீ,
அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பாதி மீஷோவில் ஆர்டர் போட்டது தான். எங்கள் வீட்டில் முக்கால்வாசி என்னோடய ட்ரெஸ்ஸு மீஷோவில் ஆர்டர் போட்டதாக தான் இருக்கும். சாரியுமே கொஞ்சம் ஆர்டர் போட்டு வச்சுருப்பேன். இது ஃபுல்லாக நார்மலாக கட்டுற சாரீ. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்ஸ்கர்ட்டு, பாப்பாவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து இது ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸு தான். கொஞ்சம் லாங்காக வெளியில் எங்கேயாவது போட்டு போகிற மாதிரி லாங்காக இருக்குது. இந்த சைடு வந்துட்டு இங்கே வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக வெளியில் எங்கேயாவது மேரேஜ்க்கோ எங்கேயாவது போட்டு போகிறதுக்கு. இது எல்லாமே தைக்காத சாரீ தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே தைக்காத சாரீ இருக்குது. ஸோ அதையுமே தைக்கணும். அவ்வளோதான் எங்களோட ஹோம் டூர் வந்து அவ்வளோதான். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டதுக்காக நான் வீடியோ போட்டாச்சு. ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட ஹோம் டூர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.